திமுகவில் புதிய வரவாகிறதா ராமதாஸின் பாமக? ராமதாசுடன் சமாதானமாகிறாரா திருமாவளவன்? ஸ்டாலினை விரைவில் சந்திக்கிறாரா ராமதாஸ்? பாஜகவை பொறுத்தவரைக்கும் 2021 செய்ய முடியாததை 2026 சட்டமன்ற தேர்தலில் செய்திருக்காங்க. அதுதான் டிடிவியை அதிமுக இடம்பெற்றுள்ள கூட்டணியில இடம்பெற செய்தது. டிடிவியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாச்சு. எனவே ராமதாசையும் சமாதானப்படுத்தலாம், அவரையும் கூட்டணிக்குள்ள இழுக்கலாம் அப்படின்னு பாஜக அதிமுகவிடம் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில அன்புமணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில இணைகிறதுக்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமதாஸ்க்கும் அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் தற்போது திமுக கூட்டணிக்கு போகவே விருப்பப்படுறாரு. அன்புமணி திமுகவை விமர்சனம் செய்தாலும் ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே கடந்த சில மாதங்களா இருக்கிறத பார்க்க முடியுது. திமுக பக்கம் போனா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ராமதாஸோட கணக்கு. ஆனா திமுக கூட்டணியில திருமாவளவன் இருக்கிறதுனால அந்த கூட்டணியில ராமதாஸ் சேர முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை எனும்போது ராமதாஸை திருமாவை மீறி கூட்டணிக்கு சேர்ப்பது தயக்கம் காட்டுகிறது திமுக தலைமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில பாமக இணை பொதுச் செயலாளரும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமான அருள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ராமதாஸ் மேல எந்த வழக்கும் இல்ல, யாரை பார்த்தும் ராமதாஸுக்கு பயம் கிடையாது, அதிகார வர்க்கத்திற்கு மருத்துவர் ராமதாஸ் பயப்பட தேவையில்ல, மக்கள் நலனுக்காக எந்த முடிவையும் எடுப்போம், விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மருத்துவர் ராமதாஸ் பெறாத பிள்ளை போன்றவர் திருமாவளவன், தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் ராமதாஸ், அருந்ததியர் சமுதாயத்துக்கு 3% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவரும் ராமதாஸ் தான், வன்னியர்களையும் தலித் மக்களையும் 2 தண்டவளமா பார்த்து கொண்டிருப்பவர் ராமதாஸ். எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரியாவாரு? எதிரியை தான் சமாதானப்படுத்தணும். திருமாவளவன் எங்களுக்கு அண்ணன், மருத்துவர் ராமதாஸுக்கு திருமாவளவன் மகன் போல அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த வகையில திருமாவளவனுடன் சமாதானம் போக ராமதாஸ் விருப்பப்படுறாரு அப்படின்னு தெரியுது. வன்னியர் சங்கம் முழுவதும் ராமதாஸ் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எனவே இந்த தேர்தலை ராமதாஸ் யார் அப்படிங்கறத தன்னுடைய மகன் அன்புமணிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ராமதாஸ் விருப்பப்படுறதாவும், தான் பெறப்போகும் வெற்றியை வைத்து பாமகவில் தன்னோட செல்வாக்க காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராமதாஸ் கூட்டணி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில திமுக பக்கம் போகலாமா அல்லது தாவேகா போகலாமா அப்படின்னு ராமதாஸ் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டப்போ பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணிக்கே போகலாம், அங்க போனாதான் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னதுனால திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுல ராமதாஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில விசிக இருக்காது அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு வராரு. எனவே அவர் சமாதானம் ஆனா மட்டுமே ராமதாஸ் திமுக கூட்டணியில இணைய முடியும். ஆனா இவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில திமுகவின் வட மாவட்ட அமைச்சர் ஒருவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் திமுகவில் இடம்பெற விரும்பும் ராமதாஸ் 10 தொகுதிகள் வரை கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு தொகுதிகளை திமுக தர வாய்ப்பில்லை. எனவே அது குறித்தும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லப்படுது. திமுக கூட்டணியில பாமக இடம்பெற்றால் ராமதாஸ் மகளும் கட்சியின் செயல் தலைவருமான ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட சிலர் போட்டியிட ஏதுவாக தொகுதிகள் குறித்தும் ராமதாஸ் ஆலோசித்து வருவதா சொல்லப்படுது. எனவே திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்தால் வெகு விரைவிலேயே ஸ்டாலின் ராமதாஸ் சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே திருமாவளவனும் இந்த சந்திப்புல இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.